coming from a small village in Kerala. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இதுல த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸ் கோர்ட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் ஐம் அ நார்மல் பர்சன் who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. ஒன்று வந்து அந்த நக்ஷத்ரா மூர்த்தி she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா மை, she used this word. And this statement is to Nakshatra Murthy, wife of Vijay Kumar from Ermasani. I'm sure about it. அவங்களோட attitude ரொம்ப bad. To an artist அவங்களோட attitude is really bad. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ரொடக்ஷன்ல ஃபுட் ஹைஜீனே இல்லை. அவங்க வந்து ரைஸை வடிகட்டுறது எங்கன்னு நீங்க வாந்தி வருங்க. சீரியஸ்லி நாங்க சொல்றேன், வாந்தி வரும். இட்ஸ் வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். இப்போ நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்றேன், எந்த கோ ஆர்டிஸ்டும் எல்லாரையுமே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எனக்கு எகெயின்ஸ்டா தான் எல்லாமே வரும், எனக்கு தெரியும். ஆனாலும் இது வேற ஒருத்தருக்கு இனி நடக்கக்கூடாது. இனி ஒரு வேற ஆர்டிஸ்டுக்கு, அவங்கள நம்பி வேற ஆர்டிஸ்டுக்கு இப்படி பண்ணவே கூடாது. அவங்க எவ்வளோ என்னங்க இதுக்கு இதெல்லாம் எப்படி எனக்கு പറയണമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. ஐம் லிட்ரலி சாரி. நான் வந்து இல்ல சினிமா அப்படி இப்படின்னு நான் ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்தேங்க. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, எனக்கு வந்து யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில, எனக்கு யாருமே இல்லை, ஸ்ட்ரகிள் பண்ணி வரேன். லிட்ரலி நான் சொல்றேன், நான் என்கிட்ட இப்படியெல்லாம் சீப்பா யாருமே இப்படியெல்லாம் பேசினது கிடையவே கிடையாது. அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்கும் போது நான் அழுதுட்டே நான் கேட்டேன், எப்படி அவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க, என்னோட நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதனாலதான் நான் இந்த வீடியோ நான் போட்டேன். வேற எனக்கு சீரியஸே நான் சொல்றேன், எனக்கு வேற வழியே இல்லை. இது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி, நான் எனக்கு உரிமையானது நான் கேட்டேன். நான் இது பண்ற என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க. இந்த குளோபல் வில்லேஜஸ், விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த 3 பேருமே இவங்க ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. ஹலோ ஆல், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. நான் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐம் நாட் அ பர்சன் ஹூ போஸ்ட் வீடியோஸ் லைக் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அப். நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். வர வழியில் என்னோட ஃப்ரெண்டு ரெக்கார்டிங்ஸ் என்னை வந்து ஹீ ஷோன் மீ த ரெக்கார்டிங்ஸ். கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா மை டேஷ். திஸ் வாஸ் த வேர்ட்ஸ் செட் பை நக்ஷத்ரா மூர்த்தி, who is a wife of Vijay Kumar, Ermasani Vijay Kumar. இவங்க சொன்ன வேர்ட்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ திஸ் ஷிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months நான் இது போயிட்டு இருக்கேன். ரிசார்ட்னு சொல்லி ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்ல நான் ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி. இவங்க வந்து என்கிட்ட முதல்ல சொன்னதும் இப்போ நடக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. 1 to 2 months இந்த ப்ராப்ளம் ரொம்ப எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினேன், நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டைரக்டர், எல்லார்கிட்டையும் நான் பேசினேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு என்னோட கண்டிஷன்ல தெரியல. எல்லாருமே சொல்றாங்க விஜயகுமார் தான் இதோட ஹெட், அது அவங்க கிட்ட சொல்லுங்க, விஜயகுமாருக்கு தான் எல்லாம் தெரியும். இவங்க கிட்ட இப்ப கேட்டா இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஐ டென்ட் ஹாவ் ஒர்க் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 months. இவங்க 1 year அக்ரிமெண்ட் போட்டாங்க, லிட்டரல் லாக் பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணாங்க என்ன. 4 months எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் வந்து இவங்க கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் எல்லாமே டீல் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்கும்போது இல்ல இது லைக் 1 to 15 days நீங்க பிளாக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேற ஒர்க் வந்தா நான் இதுல போலாமான்னு நான் கேட்பேன். அப்ப இல்ல நீங்க அதுல போகாதீங்க, அன்னைக்கு நமக்கு கண்டிப்பா ஷூட் இருக்கும். ஆனா பார்த்தா ஷூட்டே இருக்காதுங்க. அப்ப அதனால எனக்கு பேமெண்ட்டும் எதுவுமே வரல. நான் வேற எந்த ஒர்க்கும் நான் வந்து எடுக்கல இவங்கனால. எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருந்து வேற ஒரு பெரிய ஒரு சீரீஸ்ல இவங்க கூப்பிட்டு இருந்தாங்க, வேற ஒரு டீம் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் போறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். கோபி, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி, குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரு. அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேங்க. அப்ப இவங்க சொன்னாங்க இல்ல போகாதீங்கம்மா, உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஸ்ரீநிதினு சொல்லி ஒரு கேரக்டர், ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் தான் என்ன ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாரு த்ரூ கால். இவரோட ஃபேஸ் வேல்யூ ஓகே, நல்ல டீம், அதனாலதான் நான் போனேங்க. ஐம் கமிங் ஃப்ரம் அ ஸ்மால் வில்லேஜ் இன் கேரளா. அண்ட் இவங்க சொல்லி ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 times ஃப்ரம் கேரளா டு சென்னை.
அப்போ எப்போவுமே எங்கிட்ட 90% நீங்கள் தாம்மா, 99% நீங்கள் தாம்மா இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் சி நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இஃப் வி ஹார்ட்லி இஃப் வி ஆர் ட்ரீமிங் ஃபார் சம்திங் வெரி பேட், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். என்னோட சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட், அதுவும் பிகினர்ஸ் ஆன தோஸ் ஹூ ஆர் ட்ரீமர்ஸ், அவங்களை இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஃபிக்ஸ் நான் விழுந்துட்டேன். நான் அக்கௌண்ட் கேஷியரை நான் கால் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதேதோ சொல்லிட்டு இருந்தாரு. கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவரை கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்க என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப இது பிரச்சனையில இருக்கு, உங்களால எனக்கு ஒர்க் இல்லை, நீங்க ஷூட்டும் வைக்க மாட்டேங்கிற, ஷூட் இருந்தால் தானங்க பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்லை ஆனா 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டிடன்ட் ஈட் எனி. நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்ப இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. என்ன மாதிரி சாதாரணவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இதுல த்ரூ தான் நான் ஏதாச்சும் சொல்ல முடியும். எனக்கு கேஸ் கோர்ட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. பிகாஸ் ஐம் அ நார்மல் பர்சன் who don't have hold, who don't have power, anything. I'm just a dreamer. I have dreams. And this statement is to Nakshatra Murthy, wife of Vijay Kumar from Erumasani. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க வீட்டில் இருந்துக்கோங்க. But I am ambitious. I have aims. I have aspirations. I have wishes. I dare to come into this industry to prove that okay, outsider can prove things. உங்களுக்கு வேணா நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க இருந்துக்கோங்க. ஆனா மத்தவங்களை உங்களை மாதிரின்னு நீங்க நினைக்காதீங்க. Always a woman should stand for a woman. ஆனா இங்க நான் அதை பார்க்கல. இது சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் ஐ ஹாவ் பீன் ஸ்கேம்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 8 months. என்னை எந்த ப்ராஜெக்டும் எடுக்க விடாம இவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ விஜயகுமாரை நான் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன், இப்படி ஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, என்ன பண்றீங்க ப்ரொடக்ஷன். அவங்க சொல்றாங்க இவங்க ஒரு இது இல்ல, ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கால் எடுத்ததும் he told that she is hospitalized, ஃபிக்ஸ் வந்திருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, விஜயகுமார் என்ன சொன்னாரு தெரியுமா, அப்படியா அப்போ அவங்கள நடிக்க வேணாம்னே சொல்லிக்கோங்க, இனி வர வேணாம், இந்த வெப் சீரிஸ்ல நீங்க நடிக்காதீங்க அப்படி சொல்லிக்கோங்க. அது இவங்களோட டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்ப இவர் இப்படிதான் பேசுறாரு. அனு எப்படி இருக்கா, அவ ஓகேயா, அவ ஆல் ரைட்டா, எதுவுமே இல்ல, இப்படி பேசுறாருங்க. மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் த கண்ட்ரோல் and he told what is happening here. நீ உங்களோட டீம்ல ஒரு பொண்ணு, நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? he raised his voice. அதுக்கு his wife எடுத்து, my friend doesn't know that much Tamil, so she is a Malayali I guess, and Nakshatra Murthy, she took the call and she spoke. And after that after a long conversation அந்த பொண்ணு அந்த Nakshatra Murthy, she told this, கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லனா இது மூடிட்டு பண்ண சொல்லடா மை, she used this word. அது எப்படிங்க, அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? I don't know what to say. லிட்ரலி நான் இப்போ நான் இப்படியெல்லாம் ஒரு வீடியோ நான் பண்ணவே மாட்டேங்க. சீரியஸ்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு நடந்த அநீதியை பற்றி நான் பேசுகிறேன். இவங்க எப்பவுமே நான் குளோபல் வில்லேஜஸ் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேட்கும்போது ஏதாச்சும் இப்போ பேமெண்ட் எல்லாம் எதுக்கு இவங்க பிளாக் இது எனக்கு தெரியாது. ஷூட்டுக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரியும். ஒரு லீடர் ஒரு கேரக்டர் பண்றோம், அப்ப ஷூட் வைக்கலன்னா எப்படிங்க கேட்டா, இல்லம்மா நெக்ஸ்ட்ல இருந்து தான் உங்களோட இது கேரக்டர் டெவலப் ஆகும் சொல்லிட்டே இருந்தாங்க. 7 to 8 months இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை வேற எந்த ப்ராஜெக்டும் பண்ண விடாம பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. 7 to 8 months, இட்ஸ் நாட், அந்த ஒரு பீரியட் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு விஷயமே கிடையாதுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இவங்க மேனிபுலேட் கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாரையும். இது என்ன மாதிரி எனக்கு ஐம் ஷுர் அபவுட் இட், என்ன மாதிரி குளோபல் வில்லேஜஸ் இந்த ப்ரொடக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க த்ரெட்டன் பண்றதுனால தான் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாமே சைலண்டா இருக்காங்க. ஐம் ஷுர் அபவுட் இட். அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பேட். டு an artist அவங்களோட ஆட்டிடியூட் இஸ் ரியலி பேட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ப்ரொடக்ஷன்ல ஃபுட் ஹைஜீனே இல்ல. அவங்க ரைஸ வடிகட்டுறது எங்கன்னு நீங்க வாந்தி வருங்க.
சீரியஸ்லி நாங்க சொல்றேன், வாந்தி வரும். வெரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுங்க, ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ண கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். கேட்டா இப்படிதாமா இருக்கும், இதெல்லாம் இது அகாமடேஷன் டிராவல்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம்ல, பின்ன என்ன நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கீங்க. ஆனா சேலரி கண்டிப்பா இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. 1 to 15 இவ்வளோ பர் டே இவ்வளோ சேலரி இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் என்னால வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஆனா நீங்க சேலரியும் கொடுக்க மாட்டீங்க, ஷூட்டும் வைக்க மாட்டீங்க. ஷூட் வச்சா தானே சேலரி கிடைக்கும். சும்மா இங்க இருந்து 14 hours டிராவல் பண்ணி நான் சென்னையில ஷூட்டுக்காக போவேங்க வித் மை மணி. நவ் ஐ டோன்ட் ஹாவ் எனி. சும்மா அங்கே பேக்ரவுண்டுக்கு நிற்க நான் வந்து 14 hours டிராவல் பண்ணி நான் போவேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு இவங்கனால. நான் யாருக்கிட்ட போவேன்னு தெரியலங்க. இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்தல. அது இல்லம்மா, அதனாலதான் இல்ல நீங்க இது டிராவல் அட்லீஸ்ட் நீங்க ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லம்மா அதனாலதான் கேரளால இருந்து எந்த இது ஆர்டிஸ்டையும் நாங்க கால் பண்றது இல்ல. அதை எப்படிங்க இப்படி எல்லாம் பேச முடியும்? கேரளால இருந்து ஆர்டிஸ்ட் டு யூ ரீஜனல் டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரீஜனல் டிஃபரன்சஸ் கேரளால இருந்து அதனாலதான் எந்த ஆர்டிஸ்டையும் கால் பண்றது இல்ல. இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இப்போ கரண்ட்லி வி ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் சம் மூவிஸ் சினிமாஸ் இப்படி எல்லாம் ஆஸ்பயர் பண்ணி வரவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 1 year ஆகுதுங்க. நான் 1 yearல ஐ ஹவ் ஒர்க்ட் ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இப்படி இல்லைங்க. குளோபல் வில்லேஜஸ், இந்த விஜய் டிவில வர இந்த மகாநடிகை, அழகி அழகி, இந்த சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இல்லைங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். இவங்க வேர்ல்டு ஸ்கேம் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க ஆர்டிஸ்ட பாதரே பண்ண மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ வந்து பண்ணிட்டு போ, அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காங்க. நான் எப்பவுமே நான் வந்து இந்த 7-8 months நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பண்ண தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இப்படிதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து I literally didn't eat anything. I called the cashier. I called him. நீங்க ஏன் என்னோட சேலரி கட் பண்ணீங்க, ஏன் எனக்கு பேமெண்ட் ஷூட் வைக்கல, அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது he suddenly said something and he cut the call. I mean, I don't know what is it. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அதுக்கப்புறம் நான் என் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். நான் I got fixed. I got admitted in the hospital. மை ரூம்மேட், எனக்கு இங்க ரூம்மேட் இருந்தா, அவங்க தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய், அண்ட் ஆஃப்டர் என்னோட ஃப்ரெண்டு வந்தப்போ மை ரூம்மேட் டோல்ட் ஆல் திஸ். அண்ட் என்னோட ஃபோன்ல இருந்து கால் பண்ணாங்க. ஐ எம் ஷியோர் எந்த கோஆர்டிஸ்டும் இப்போ நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்றேன், எந்த கோஆர்டிஸ்டும் எல்லாரையுமே அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. எனக்கு எகெயின்ஸ்டா தான் எல்லாமே வரும், எனக்கு தெரியும். ஆனாலும் இது வேற ஒருத்தருக்கு இனி நடக்க கூடாது. இனி ஒரு வேற ஆர்டிஸ்டுக்கு, அவங்கள நம்பி வேற ஆர்டிஸ்டுக்கு இப்படி பண்ணவே கூடாது. அவங்க எவ்வளோ என்னங்க இதெல்லாம் எப்படி எனக்கு പറയണമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. ஐம் லிட்ரலி சாரி. நான் வந்து இல்ல சினிமா அப்படி இப்படின்னு நான் ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்தேங்க. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, எனக்கு வந்து யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில, எனக்கு யாருமே இல்லை, ஸ்ட்ரகிள் பண்ணி வரேன். அந்த விஜயகுமார் எருமசாணி அவரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தாரு. அவருக்கு தெரியாதா வேறொரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரகிள் அவருக்கு தெரியாதான்னு நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஹவு டேஷ் தட் நக்ஷத்ரா மூர்த்தி ஷி கேன் சே திஸ். ஐம் ஆக்சுவலி டோட்டலி ஸ்டண்ட். லிட்ரலி நான் சொல்றேன். நான் என்கிட்ட இப்படியெல்லாம் சீப்பா யாருமே இப்படியெல்லாம் பேசினது கிடையவே கிடையாது. அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்கும்போது நான் அழுதுட்டே நான் கேட்டேன், எப்படி அவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு ரேஸ் ஆனதுக்கு காரணமே அந்த நக்ஷத்ரா அண்ட் விஜயகுமார். அவங்களோட டீம்ல ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல ஃபிக்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கேக்குங்க, இனி வேணாம், நீங்க நடிக்க வேணாம், அவங்க கிட்ட சொல்லிருங்க நடிக்க வேணாம். நான் கேட்டுட்டு இருக்கேங்க, ரெக்கார்டிங்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேங்க. நான் உடஞ்சு போயிட்டு இவரை நம்பி இந்த ஃபேஸ் வேல்யூ அதெல்லாம் நம்பினா நான் வந்தேன் அந்த சீரீஸ்ல. ஏதேதோ ஃபர்ஸ்ட் இவங்க ஏதேதோ சொன்னாங்கங்க. இப்போ இவங்க சொல்றதோ இவங்க பண்ற எதுவுமே சம்பந்தமே இல்லை. எல்லா தப்பும் என் மேல போடுறாங்க. லிட்ரலி ஐ எம் ஹெல்ப்லெஸ் நவ். நீங்க தான் வந்தீங்க சொல்லிட்டு இப்போ எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசின, யாருக்கிட்ட பேசணும்னு இப்போ எனக்கு தெரியாது. யாரு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரி சாதாரண
பீப்புளுக்கு இந்த சோஷியல் மீடியா தான் டூல். எங்களுக்கெல்லாம் லீகாலிட்டிஸ், லாயர்ஸ் இப்படியெல்லாம் ஃபைட் பண்ண முடியாது, கன்சிடரிங் மை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் பீப்புள் டு சப்போர்ட் மீ. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதனால தான் நான் இந்த வீடியோ நான் போட்டேன். வேற எனக்கு சீரியஸ்லி நான் சொல்றேன், எனக்கு வேற வழியே இல்லை. இது யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி, நான் எனக்கு உரிமையானது நான் கேட்டேன். நான் ஒர்க் பண்ண, எனக்கு என்னோட அமௌண்ட் எனக்கு வேணும், நீங்க கொடுங்கன்னு சொன்னேன். அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டீல் பண்ற, அது பண்ற, இது பண்ற, என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க. இந்த குளோபல் வில்லேஜஸ், விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த 3 பேருமே இவங்க ரெஸ்பான்சிபிள். இதுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாருக்கெல்லாம் இது தெரியுதானே எனக்கு தெரியல. அவங்களை ஏமாத்திட்டு இவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். they are using my situation, they are using everything. ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? என்னை மேனிப்புலேட் பண்ணி, இந்த விஜயகுமார் தான் மேனிப்புலேட் பண்ணி என்னை இதுல வர வச்சு, அண்ட் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா யாருமே they don't even care about me, they don't even see me as a human. I don't know. நீங்க அந்த சீரீஸ் பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். 1 to 28 எபிசோட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல. அதுல என்னோட போர்ஷன், என்னோட இது ரெலவன்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்ரீநிதின்னு சொல்லி ஒரு கேரக்டர், இது மக்கள் கிட்டதான் எனக்கு சொல்லணும். இப்படி இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிறதுனாலதான் சினிமால போக எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ரியலான சினிமா இல்ல. ரியலான சினிமா பீப்புள், I know, I have worked with people, real cinema people who love the craft and who they love what they do. They give importance to the craft. இப்படி இவங்கள மாதிரி ஏமாத்தி என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஸ்டை ஏமாத்தி நடக்கிறவங்களுக்கு they don't know the value of cinema, they don't know the value of craft, they don't know anything. I'm highly disappointed. I'm disappointed as hell. எனக்கு இது மக்கள் கிட்ட மட்டும்தான் இது சொல்லணும். இனி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. எந்த ஆர்டிஸ்டுக்குமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கக்கூடாது. வாட் ஐ ஆம் கோயிங் த்ரூ, அது மட்டும் தான் எனக்கு சொல்லணும். இப்போ என்னோட ஹெல்த் கண்டிஷன், என்னோட மென்டல் ஹெல்த், மை இமோஷனலி everything is collapsed because of them, because of these people. இப்படி இருக்கிறவங்கனால என்னோட மென்டல் ஹெல்த், என்னோட பீஸ், I'm done. I don't know what to do next. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி இதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும் எதுவுமே எனக்கு தெரியாது. எப்பவுமே த்ரெட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெட் கார்டு அது பேன் பண்ணிரு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க எனக்கு எது கொடுத்தாலும் இப்ப பரவாயில்ல. I'll go to the extreme. I'm literally sorry, I'll go to the extreme. I'm talking to the people. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஓபன் பண்ண முடியுது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு இவங்களுக்கெல்லாம் என்னோட லைஃபே ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு, என்னோட கரியர் ஸ்பாயில் பண்ண பவர் இருக்கு. பட் ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். ஐ ஹாவ் டு சே திஸ் பிகாஸ் இட்ஸ் கன்சர்னிங். இப்படி இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவே கூடாது. லிட்டரலி நான் சொல்றேங்க, நான் உடஞ்சு போய் நான் சொல்றேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் இஸ் ரியலி ரியலி வெரி பேட் ரைட் நவ். என்னோட மென்டல் ஹெல்த் எவ்ரிதிங் இஸ் கொலாப்சிங். எனக்கு இனி வேற எதுவுமே சொல்ல எனக்கு தெரியல. அண்ட் இது நான் மக்கள் கிட்ட எனக்கு இது சொல்லணும்னு ஐ ஃபெல்ட் ஐ ஹாவ் டு சே திஸ். there should not be any other kind of இனி வேற ஏதாச்சும் ஆர்டிஸ்டுக்கு இப்படி அது நடக்கவே கூடாது. ட்ரீமர்ஸ், நாங்கெல்லாம் பிகினர்ஸ். ஆக்சுவலி we dream big, we aspire. நாங்க இங்க வர்றது ஆக்சுவலி we love cinema. அவங்களை இப்படி ஏமாத்த கூடாது. அதனால மட்டும் தான் இது மக்கள் கிட்ட நான் சொல்றேங்க. தேங்க்யூ so much.